ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஓடிய சுசேரேட்பின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சியோடு இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழிநடத்த போகிற ஊழியரை பரிசுத்தாவியானவர்தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் முடிப்போம். பிரைஸ்ரோடையா. பிரேஸ்லோடையா, பிரேஸ்லோட எப்படி இருக்கிறீர்கள்? ஆமீன். கத்திர கிருபையால சோமா இருக்கிறோம். நீங்களும் சோமா இருக்கிறீர்கள். அந்த வகையில் இணைந்திருக்கிறீர்கள். கத்திற்கு நன்றி செலுத்திக் கொண்டு இந்த வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களையா. காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றி ஐயா. கத்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கத்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆமேன். இந்த நாள் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கத்தாவே, இந்த நாளிலும் தகப்பனே, நீங்கள் தான் ஒருவராய் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவரும் ஒருவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே, அடியேனை நீங்கள் மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக செபிக்கிறேனையா. இந்த இடத்தில் ஏறெடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தைகளாக இருக்கிறபடினால் அந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்களிலே ஆண்டவர் விடுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைங்களை நான் இந்த நாட்களிலே வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தர் நல்லவராய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலே நாங்கள் வேதத்திலே இருந்து ஒரு சில காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்தோம், தேவன் நமக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் இந்த நாட்களிலே பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 35வது அதிகாரம் 1வது வசனத்தை இன்றைக்கு வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது இப்படியாக: கர்த்தர் எனக்காக என் வழக்காளிகளோடு வழக்காடுவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 35வது அதிகாரத்திலே இந்த 1வது பகுதியிலே இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை பாருங்கள், கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே இந்த வார்த்தையிலே சங்கீதக்காரன் இந்த நாட்களை அவரிடத்திலே கேட்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே நாங்கள் எதை இந்த நாட்களிலே இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று பார்ப்போமா இருந்தால், அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதாவது தேவன்றைக்கு நம்முடைய நம்முடைய வழக்காளிகளோடு இந்த நாட்களை தேவன் வழக்காட தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமை பிள்ளைகளே, தேவன் எங்களுக்காக வழக்காடுகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு அப்ப எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக இந்த நாட்களிலே தேவன் அங்கே என்ன செய்கிறார்? வழக்காடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களே அநேக நெருக்கங்கள், துன்பங்கள் இந்த நாட்களே வருகிற வேளையிலே ஒவ்வொரு முறையும் தன்னை அறிந்த பிள்ளைகளுக்கு முன்பாக தேவன் அந்த இடத்துல வழக்காடி கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யோபனுடைய காரியத்திலே கூட தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் அனுமதிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் யோபை விடவில்லை. கடைசி முடிவு பரியந்தம் முடிவு பரியந்தம் யோபோடு இந்த நாட்களை கூட இருக்கிறது மட்டுமல்ல, அங்கே என்ன செய்கிறார்? அங்கே தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், அவன் நெருக்கப்படுகிற வேளையிலும் தேவன் யோபுவுக்கு ஒரு பலத்தை கொடுத்தது மட்டுமல்ல, கடைசியாக தேவன் யோபுவை ஆசீர்வதிக்கிறதை அங்கே வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள், இந்த எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த நாட்களிலே பாருங்கள் என்ன நடந்தது. அவர்கள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ஒடுக்கம் அங்கே தேவனுடைய சன்னிதானத்திலே, தேவனுடைய சமூகத்திலே அந்த நெருக்கத்தின் ஒலிகள், ஒடுக்கத்தின் ஒலிகள் இந்த நாட்களிலே கேட்கப்பட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தான் தேவன் அந்த இடத்திலே இறங்கி வந்து தன்னுடைய ஜனங்களை விடும்படியாக அந்த நாட்களிலே அங்கே செயல்பட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே சொல்லப்படுற சங்கீதம் 35 கர்த்தர் எனக்காக என் வழக்காளிகளோடு வழக்காடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் எவ்வளவு அதிகமாக கர்த்தரை நேசிக்கிறோமோ,
எவ்வளவு அதிகமாக இந்த நாட்களிலே அவரை இந்த நாட்களிலே தேடி அங்கே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாட்களிலே அவரிடத்திலே இந்த நாட்களை கிட்டி சேருகிறோமோ அப்பொழுது இந்த நாட்களிலே தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தாலும் நமக்காக வழக்காட அவர் இறங்குவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். மனுஷன் அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனே நேரடியாக இந்த நாட்களில் இறங்குவார். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க. ஏனென்றால் மனுஷனுடைய தீர்ப்பும் மனுஷனுடைய காரியங்கள் இந்த நாட்கள் எப்படியாக இருக்குன்னு சொன்னால் மனுஷனுக்கு ஏற்ற விதமாக சார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இப்ப சில தேசங்களிலே பாருங்கள், கொலைகள் இப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கும். குடும்பத்தை அழித்து விடுவார்கள். ஆனால் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அந்த அந்த குடும்பம் அழிக்கப்பட்டாலும் அங்கு வழக்காடினா என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த காரியத்தை செய்தவர் பக்கமாகத்தான் அரசாங்கம் என்ன செய்யும், ஒரு தீர்ப்பை அளித்து அங்கே ஒரு விடுதலையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். மாதிரி பேர் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அது நியாயமற்ற காரியம். முதலாவது நாட்களை அறிந்திருக்க வேண்டும் எதற்காக இந்த சம்பவம் நடந்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்து நீதியான காரியத்தை இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களை ஜனங்கள் செய்ய பழக வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இப்ப நாங்கள் தேவனுடைய பார்வையிலே பார்க்கிற வேளையிலேயே நீதிமான்களாக நீதியை செய்து கொண்டு வருகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களாக ஆக்கப்பட்ட இந்த நாட்களை வருகிற வேளையிலேயே கர்த்தர் நமக்காக இந்த நாட்களிலே வழக்காடுகிற தேவனாய் இருப்பார். இன்றைக்கு மோசேனுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். மோசேக்கு எதிராய் அவருடைய சகோதரர்கள் இந்த நாட்களில் முறுமுறுத்தார்கள். ஆனால் வேதம் இந்த நாட்களில் சொல்லுகிறது தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த இடத்திலே பாருங்கள், மோசே கேட்கவில்லை, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்து விட்டது, அதனால இந்த நாட்களிலே நீர் அவர்களை விசாரிக்க வேண்டும் கட்டாயம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களிலே மோசே கேட்கவும் இல்லை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை. ஆனால் பாருங்கள், கர்த்தர் அதை கவனித்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த கவனித்த கர்த்தர் இந்த நாட்களில் என்ன செய்கிறார், இந்த நாட்களிலே என் தாசனாகிய மோசைக்கு எதிராக இந்த நாட்களில் நீங்கள் பேசுகிற காரியத்தை இந்த நாட்களில் நான் கேட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே அவர்களுக்கு குஷ்ரோகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம் சகோதரங்களுக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரிக்கு சகோதரங்களுக்கு. அப்ப அந்த இடத்திலே நாங்கள் எதை பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அது யாரா இருந்தாலும் நீதி உள்ள தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவனா இந்த நாட்களே இருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே சில வேளைகளிலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவரே நான் இப்படியாக உமக்கு முன்பாக உத்தமமாய் உமக்கு முன்பாக இப்படியாக நடக்கிறேன், ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையிலே என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படியான காரியம், என்னுடைய குடும்பத்துக்கு இப்படியான காரியம், என்னுடைய மனைவிக்கு இப்படியான காரியம், என்னுடைய கணவனுக்கு இப்படியான காரியம் நடந்திருக்கிறதே ஆண்டவரே என்று கேள்வி இந்த நாட்களே நமக்கு எழுந்து கொண்டே இந்த நாட்களே இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து நாட்களை நாங்கள் சில வேளைகளிலே மனதிலே ஒரு கவலையோடு கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு இன்றைக்கு கூட இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு அங்கே நீங்கள் கர்த்தரிடத்திலே அந்த காரியத்தை கொடுக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லுகிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே அவர் அதற்கு பின்பாக அந்த நாட்களிலே உங்களுக்காக வழக்காடுவார். இன்றைக்கு எந்த காரியத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் நம்முடைய கரத்திலே தான் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற விதமாக அப்படி சூழ்நிலையில இந்த நாட்களை நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலேயே தேவனாலே இந்த நாட்களிலே ஒன்றுமே இந்த நாட்களிலே செய்ய முடியாது. அதைத்தான் ஆதாரமாக நான் மோசையை சொன்னேன். மோசே அங்கே பாருங்கள், அந்த சந்தர்ப்பம் அந்த சம்பவங்கள் நடந்த வேளையிலே எதை குறித்தும் கவலைப்படவில்லை. அவன் தண்டபாடிலே மோசே இந்த நாட்களை அவர் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டே இருந்தார். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுறது கர்த்தர் கவனித்து கேட்டாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவன் அதை கவனித்து கேட்கிற வேளையிலேயே அதற்கு ஒரு நீதியை செய்ய வேண்டும், அதற்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய சிந்தனையில தோன்றுகிற வேளையிலே அவர் அவர்களை ஆசாரிப்பு கூடத்திற்கு வரும்படியாக இந்த நாட்களை அழைக்கிறதை வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதனாலே பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களே எதிராக அநேக காரியங்கள் அநேக வழக்குகள் இந்த நாட்களிலே வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே எப்படி என்று சொன்னால் நான் அதாவது கர்த்தர் நீர் எனக்காக என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சங்கீதக்காரன் கேட்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை பாருங்கள், வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், சங்கீதம் 35:1 கர்த்தர் என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணுவார் என்பது இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இந்த நாட்களிலே நமக்குள்ளே இருக்க வேண்டும்.
அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் பாருங்கள், இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற காரியங்கள், எதிர்ப்புகள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் அவர்களோடு எதிர்த்து நிற்க முடியாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து இந்த நாட்களே, ஆண்டவரே, எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் என்னை தப்புவியும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் என்றைக்கு கேட்போமோ அன்றைக்கு இந்த நாட்களில் என்ன செய்வாராம்? அவர் நமக்காக இந்த நாட்களிலே யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் காணக்கூடியதாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யாத்ராமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், யுத்தம் கர்த்தருடையது அங்கே, அப்படியானால் தோல்வி சாத்தானுடையது, ஜெயம் என்னுடையது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் சொல்ல வேண்டும். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் தேவன் நமக்கு முன்பாக நின்று சத்துருக்களுக்கு முன்பாக இந்த நாட்களிலே யுத்தம் செய்கிறதை அங்கே காணக்கூடியது. நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார். நமக்காக பாருங்கள், ஆண்டவருடைய அந்த காரியத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இன்றைக்கு அநேகருக்கு அந்த ரகசியங்கள் இந்த நாட்களில் விளங்காமல் இருக்கிறது. முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும், ஆண்டவர் இந்த நாட்களிலே எதற்காக பூமிக்கு வந்தார் என்றால் என்னை மீட்கும்படியாக என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த அப்படிப்பட்ட சிந்தனை, அப்படிப்பட்ட நினைவுகள் இருக்குமா இருந்தால், அவனுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே எந்த விதமான எதிர்ப்புகளா இருந்தாலும், எந்த விதமான தோல்விகளா இருந்தாலும் அவைகளை சந்தித்து இந்த நாட்களில் அவன் நடக்கிறவனாய் இந்த நாட்களில் இருப்பான். ஏனென்றால் அவனுக்கு வருகிற உபத்திரவங்கள், அவனுக்கு வருகிற நெருக்கத்திலே இருந்து கூட தேவன் அங்கே விடுவிப்பார். ஏனென்றால் அவனுக்காக யுத்தம் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியாகத்தான் தேவனுடைய காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் காண்கிற காரியம், தேவன் நமக்காக யுத்தம் செய்கிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைக்கு, நம்முடைய வாழ்க்கையில வருகிற எதிர்ப்புகளுக்கு, நம்முடைய வாழ்க்கையில வருகிற நோய்கள், துன்பங்கள், இந்த நாட்களில் ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே நாங்கள் என்னத்தை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்றால், யுத்தம் கர்த்தருடையது, ஏனென்றால் இந்த நாட்களிலே ஜெயம் என்னுடையது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களை எடுப்போமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எந்த விதமான வாழ்க்கையிலும் அசைவுகளோ, அங்கே இந்த நாட்களிலே உடைவுகளோ இந்த நாட்களே வராதபடி இந்த நாட்களே காத்துக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேலே இந்த நாட்களை பற்றுதலை வைத்து, இந்த நாட்களே கர்த்தரோடு இந்த நாட்களை நாங்கள் இசைந்திருப்போமா இருந்தால், தேவன் நமக்காக நம்முடைய வழக்காளிகளோடு இந்த நாட்களிலே யுத்தம் செய்ய அவர் இந்த நாட்களிலே வல்லவராய் இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், என் தலையை அவர் என்ன செய்கிறாராம்? எண்ணெயினால் இந்த நாட்களிலே அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சங்கீதம் 23:5 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆழமாக இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய சத்துருக்களுக்கு எதிராக தேவன் ஒரு பந்தியை ஆக்களை ஆயத்தப்படுத்துகிறார். He prepared for one table. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஒரு மேசை, அதாவது பந்தியை இந்த நாட்களை ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி என்று சொன்னால், எங்களுடைய எதிரிகள், எனிமீஸ், அதாவது சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துகிறது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே என்னவென்று சொன்னால், என் தலையை அங்கே எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். இது அங்கே முக்கியமான ஒரு வார்த்தையாக இந்த நாட்களை இருக்கிறது. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களிலே தேவன் நம்மை நிரப்புகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப தேவன் இந்த நாட்களிலே பாருங்கள், நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினாலும் அந்த பந்தியிலே நாங்கள் இந்த நாட்களிலே கலந்து கொள்ள வேண்டுமா இருந்தால், அந்த பந்தியிலே அவர்களோடு இந்த நாட்களை நாங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டுமா இருந்தால், நம்முடைய தலை இந்த நாட்களிலே என்ன செய்யப்பட வேண்டும்? எண்ணெயினால் இந்த நாட்களிலே அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதரனை சகோதரி, அப்ப தேவன் அப்படியாக இந்த நாட்களை காரியத்தை செய்வார். இன்றைக்கு தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அவருக்கு எத்தனை முறை இந்த நாட்களில் அபிஷேகம் பண்ணப்பட்டது, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது. அதற்கு முன்பாக இந்த நாட்களை அவருடைய வீட்டிலே போய் இந்த நாட்களை அவருடைய சகோதரங்கள், அதாவது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவருடைய சகோதரங்கள், அவருடைய பெற்றார், அதாவது தகப்பனார் அந்த இடத்துல நிற்கிற வேளையில இந்த நாட்கள் அந்த இடத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி போய் முதலாவது அபிஷேகத்தை செய்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் சத்துருக்களை நொறுக்கும்படியாக அந்த அபிஷேகத்தின் மூலமாய்த்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையில், அந்த அபிஷேகத்தின் ஊடாகத்தான் அங்கே தாவீது
ராஜாவாகவில்லை, ஒரு சிறு பையனாக இருந்த வேளையிலே பெலன் கொண்டு அங்கே என்ன செய்கிறான் சொன்னால், கோலியாத் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்களே ஒரு ராட்சதனை அந்த இடத்திலே முறித்து அவனை இந்த நாட்களை கொன்று போடுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனுக்கும் இந்த நாட்களிலே அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் ஆண்டவரத்தில் இந்த நாட்களை நாங்கள் காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெறுகிற வேளையிலே தான் சத்ருவின் கோட்டைகளை நொறுக்க முடியும். சத்ருவின் கோட்டைகளை இந்த நாட்களிலே அங்கே ஜெயிக்க முடியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னா இன்றைக்கு நீங்க பாருங்க, இந்த உலகத்திலே அசுத்தாவுடைய கிரிகள் இந்த நாட்களை கூடியிருக்கிறது. இப்போ ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி அல்ல. அவனுடைய கிரிகள் எல்லாம் பலு ஸ்லோவா இந்த நாட்களில் இருந்தது. இப்ப அப்படி அல்ல. இப்ப அவன் இந்த நாட்களில் 100% இந்த நாட்களை ஓடிக்கொண்டிருக்கிறான். டக் 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 கண்டு அழிவுகளை கொண்டு போகிறான். டக் 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 கண்டு ஏதொரு வழியில் இந்த நாட்களை வாலிபர்களை பிடிக்கிறான், யுவதிகளை பிடிக்கிறான், குடும்ப தலைவர்களை பிடிக்கிறான். இந்த நாட்களை பாருங்கள், பெண்களை பிடிக்கிறான். அதே வழியில பாருங்கள், இப்பொழுது சிறு பிள்ளைகளை கூட இந்த நாட்களை கொல்லும்படியாக அந்த நாட்களை அவன் செயல்பட்டு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அவன் இன்றைக்கு துரிதமாக இந்த நாட்களில் செயல்படுகிறான். ஏன் அவன் துரிதமாக செயல்படுகிறான் சொன்னால், அவனுடைய முடிவு அங்கே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, அவனுடைய முடிவு அங்கே நெருங்கி விட்டது என்று சொல்லி இந்த நாட்களை அவனுக்கு தெரியும். அதனாலே இந்த நாட்களை என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், அவன் அங்கே துரிதமாக அங்கே செயல்படுகிறான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது மட்டுமல்ல, எங்களுடைய தலையை இந்த நாட்களில் என்ன செய்கிறாராம், எண்ணெயினால் இந்த நாட்களிலே அங்கே அபிஷேகம் பண்ணுகிறாராம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 1 யோவான் 4:4 சொல்லப்படுகிறது, உலகத்தில் இருக்கிறவனும் எனக்குள்ளே இருக்கிற அங்கே இயேசு மகா பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப எனக்குள்ளே இந்த நாட்களை இருக்கிற தேவன் எதற்காக நமக்குள்ளே பெரியவராய் இருக்கிறார் என்று சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக இந்த நாட்களிலே அவர் ஜெயத்தை தருவதற்காகத்தான் நமக்குள்ளே வாசம் செய்து நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளே அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இறங்குகிற வேளையிலே நாங்கள் இந்த நாட்களிலே எதையும் கவனிக்க மாட்டோம். நாங்கள் என்னத்தை கவனிப்போம்? தேவனுடைய அழைப்பையும் தேவன் கொடுத்திருக்கிற ஓட்டத்தையும் இந்த நாட்களை கவனிப்போமே ஒழிய சத்ருக்களை நோக்கி இந்த நாட்களிலே சத்ருக்களை நினைத்து பயந்து போக மாட்டோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, அங்கே அன்பும் பலமும் கொண்ட பரிசுத்த ஆவியானவரை இந்த நாட்களில் தந்திருக்கிறார். அப்படியானால் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த ஆவியானவர் நமக்குள்ளே அந்த அபிஷேகமாய் இறங்குகிற வேளையிலே நமக்குள்ளே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு மகாபரிய பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த பலத்தை பெற்றுக்கொள்வோமா இருந்தால் அந்த பலத்தின் மூலமாய் இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய காரியத்துக்காக இந்த உலகத்தை அசைக்கிறவர்களாய் இந்த நாட்களை இருப்போம். ராட்சியங்களை அசைக்கிறவர்களாய், ஜாதிகளை அசைக்கிறவர்களாய், பாசைக்காரர்களை அசைக்கிறவர்களாய் இந்த நாட்களை இருப்போம் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கு. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்களா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, அந்த பெந்தேகோஸ்து நாள் வந்த நாட்களிலே பாருங்கள் 120 பேர் அந்த இடத்திலே என்ன செய்தார்கள்? சேர்ந்திருந்தார்கள். அப்ப 120 பேர் அந்த இடத்துல இருந்த வேளையிலே பாருங்கள், அங்கே ஆவியானவருடைய காரியம் அந்த இடத்திலே ஊற்றப்படுகிற வேளையிலே வேதம் நமக்கு இந்த நாட்களே எப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே பற்பல பாசையிலே பேசினாராம். அப்ப அந்த ஜனங்கள் சொன்னாங்க அந்த நாட்களை என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள். அப்பொழுது அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்களை சொன்னார்கள், இவர்கள் நம்முடைய பாசைகளை பேசுகிறார்கள். அப்ப பாசைக்காரர்கள் மத்தியிலே தேவன் ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே அவருடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களிலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப வேதம் சொல்வது, வருங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகிற வேளையிலே, உங்களிடத்திலே வருகிற வேளையிலே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால், பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் அதாவது யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தோம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எருசலேம் எதை குறிக்கிறது? அந்த நாட்களே அந்த சொல்லப்பட்ட இடத்தை தான் இந்த நாட்களை குறிக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக யூதேயான்னு சொல்லப்படுகிறது அயல் இடங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை இந்த நாட்களை குறிக்கிறது. மூன்றாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே கிட்டத்தட்ட இந்த நாட்களே அங்கே கொஞ்சம் விரிசலாக இந்த நாட்களை இந்த ஊழியங்களை செய்யும்படியாக தேவன் இந்த நாட்களை சாட்சியாக அந்த நாட்களை வைப்பார். கடைசியாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பூமியின் கடைசி பரியந்தம் என்றால்
உலகம் எங்கிலும் இந்த நாட்களிலே சாட்சியாக தேவன் இந்த நாட்களிலே நம்மை கொண்டு போய் இந்த நாட்களை நிறுத்துவார். அப்படியாக அவர் நிறுத்த வேண்டுமா இருந்தால் நாங்கள் தேவனுடைய அந்த அபிஷேகத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தை இந்த நாட்களை பெற்றிருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய வேதாகம் இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இந்த சொல்லப்பட்ட இந்த காரியம் இந்த நாட்களில் நடக்கிறது பாருங்கள். அங்கே என்ன அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த ஜனங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவர்கள் அங்கே கூடியிருந்த வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் அந்த இடத்திலே ஊற்றப்பட்ட வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களில் 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு அபிஷேகம் இந்த நாட்களில் வருகிறது. அந்த புதிய ஒரு அபிஷேக தைலம் இந்த நாட்களில் ஊற்றப்படுகிறது. அந்த தைலம் ஊற்றப்படுவதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால் சத்துருக்களுக்கு முன்பாக இந்த நாட்களில் நாங்கள் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அந்த பந்தியை இந்த நாட்களை ஆயத்தப்படுத்துகிறது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அந்த அபிஷேக எண்ணெயினால் இந்த நாட்களை அவர் நிரப்புகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அபிஷேக எண்ணெய் இந்த நாட்களிலே அவர்களை நிரப்புகிற வேளையிலே பாருங்கள், பேதுரு, யோவான் அதே வேளையில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அப்போஸ்தலர் இந்த நாட்களில் எழும்பி பிரகாசித்தார்கள். தைரியமாய் போய் சுவிசேஷத்தை சொன்னார்கள். மரண பயம் அவர்களை அதை மேற்கொள்ளவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தைரியமாக சுவிசேஷத்தை சொன்னார்கள். அநேகரை ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பக்கமாக இந்த நாட்களில் திருப்பினார்கள் என்று சொல்லி சொன்னால் அதனுடைய காரியம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அது பேதுருவால் உண்டானது அல்ல, ஜோவானால் உண்டானது அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காத்திருந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவராலே அவர்களுக்கு உண்டான அந்த அதாவது நாட்கள் அந்த வைராக்கியம் தான் அந்த என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆவியானவர் நமக்குள்ளே வைராக்கியமாய் செயல்படுகிற வேளையிலே நாங்கள் சாதாரணமாக இந்த நாட்களில் இருக்க முடியாது. சிம்சோனை போல, கிதியோனை போல இந்த நாட்களில், எப்தாவை போல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தானியலை போல இந்த நாட்களில் இப்படியாக நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் சில காரியங்களை செய்யும்படியாக இந்த நாட்களில் இருப்போம். பாருங்கள், தானியேல் அந்த இடத்திலே போய் ஒரு பெரிய ஊழியம் செய்யவில்லை. நீங்க கவனிச்சு பாருங்க, வேதத்தில் தானியேல் புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அங்கே அவருடைய காரியம் என்ன என்று பார்க்கிற வேளையிலே கர்த்தர் தன்னோடு இருக்கிறதை அவர் அங்கே உறுதிப்படுத்துகிறார். He is going to prove God is with me, அதாவது கர்த்தர் the Lord is with me, அதாவது பிதாவாகிய தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை கொடுத்து அவர் அங்கே உறுதிப்படுத்துகிறதை தான் பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், தானியேல் சுவிசேஷ கூட்டம் வைக்கவில்லை, சுவிசேஷம் சொல்லவில்லை, ஜனங்களுக்கு அந்த காரியத்தை செய்யவில்லை. தானியேலுடைய அந்த தனிப்பட்ட ஜெபத்தின் மூலமாய் தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை அந்த பெல்சேய மக்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே நிரூபிக்கிறதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப முக்கியமான ஒரு வேத வார்த்தையினுடைய அம்சமாக இந்த நாட்களில் இருக்கிறது. இன்றைக்கு நம்மோடு தேவர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டுமா இருந்தால், நாங்கள் இருக்கிற பட்டணங்கள், நாங்கள் இருக்கிற தேசங்கள், நாங்கள் இருக்கிற நம்முடைய அயல் வீடுகளுக்கு நம்மை இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக நாங்கள் ஆண்டவரை இந்த நாட்களில் நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறதை உறுதிப்படுத்துவோமா இருந்தால் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களே இந்த நாட்களிலே வருவார்கள். ஆண்டவரே ரட்சிப்புக்கு ஏதுவான வழிகளை இந்த நாட்களை காண்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எடுத்து பாருங்கள். அங்கே பவுலும் சீலாவும் துதித்தார்கள். சுவிசேஷமா சொன்னாங்க? இல்லை, துதித்தார்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை பாடி துதித்தார்கள். அங்கே துதித்த வழியில் என்ன நடக்கிறது? அங்கே கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது, நுகங்கள் உடைக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வழியில சங்கிலிகள் தெரிவிக்கப்படுகிறது, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் அங்கே உடைத்து துறக்கப்படுகிறது. அந்த வேளையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாட்களிலே என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னார், எல்லாம் முடிந்து விட்டது. அவள் வந்து நிற்கிறாங்க. யாரு? அந்த அதிகாரிகள். யார் பவுலை அடித்து, பவுலையும் சீலாவையும் அடித்து சிறையில போட்டார்களோ அவள் வந்து நிற்கிறார்கள். என்னென்றால் ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன வழி சொல்லுங்க. அதுக்கு பின்பாகத்தான் அந்த சுவிசேஷம் இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதே தானியேலுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். இந்த நாட்களிலே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், தானியேல் அங்கே இந்த நாட்களில் சிங்க கவியிலே போடப்படுகிற வேளையிலே தானியேலுடைய அந்த ஜெபம் அந்த தேவனை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பலகணிகளை திறந்து பார்க்கிறதை அந்த தேசத்தை ஆளுகிற ராஜா அந்த நாட்களில் நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே அந்த அந்த தானியேலை குற்றஞ்சாட்டி தானியேலை கொண்ட சிங்கக்கவிலே போடும்படியாக போட்டவர்களுக்கு எந்த விதமான நோவோ வேதனையோ ஒன்றுமே இல்லை. அவர்கள் அங்கே ரசித்துக் கொண்டிருந்தார்கள். என்னவென்று சொல்லி சொன்னால், தானியேல் அழிந்தான் சிங்கத்துக்குள்ளே போட்டபடினால், தானியேலுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் தீர்மானம் பண்ணுகிறார். ஆனால் ராஜாவுடைய பாருங்க, ராஜா இரவு முழுக்க நித்திரை இல்லை. அவர் காலையில் எழுந்து சொல்லுகிறார், தானியேலே, சிங்கக்கவி கிட்ட அவன் சொல்ற, தானியேலே
நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, glory to God. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் தானியேலுடைய சாட்சியை பார்த்தார், தானியேலுடைய செயல்பாடுகளை பார்த்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் அந்த இடத்திலே அழைக்கப்பட்ட வேளையிலே பாருங்கள், அவர்களுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த போயிருந்த அந்த வாலிப கூட்டத்துக்குள்ளே அந்த ராஜா சொல்லுகிறார், அவர்களுக்கு நல்ல அதாவது ஆகாரத்தை கொடுங்கள், நல்ல மாமிசம், அதாவது எப்படின்னு சொன்னா மச்சத்தை கொடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்ப்போம். ஆனால் தானியேல் சொல்லுகிறார், ஆண்டவரே, அதாவது ராஜாவே, நீர் அப்படியெல்லாம் நமக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இந்த நாட்களை பருப்பும் இந்த நாட்களை பாருங்கள், மரக்கறிகள் இந்த நாட்களை கொடுங்கள், எப்படி எங்களுடைய சரீரம் இருக்குது என்பதை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிற வேளையிலே ராஜாவுக்கு கூட இந்த நாட்களை எப்படியாக இருக்குன்னு சொல்லி ஒரு கலக்கமாக இந்த நாட்கள் இருக்குது. என்னையா இப்படியாக சொல்றாங்கன்னு சொல்லி அப்படியே கொடுத்தார்கள். ஆனால் அந்த பாருங்கள், இந்த நாட்களை அதாவது புலாலை உண்டு இந்த நாட்களை அப்படியாக இருந்த ஜனங்கள் மத்தியிலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் அங்கே சோர்வடைந்திருந்தார்கள். ஆனால் இங்கே தானியேலும் தானியேலுடைய நண்பர்களும் எப்படி இருந்தார்கள் என்றால் உற்சாகமா இந்த நாட்களில் இருந்தார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவன் அந்த இடத்திலே கொண்டு போய் சாட்சியாய் விட்னஸ், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நிறுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் ஆகாரங்களை சாப்பிட்டு இந்த உடம்பை இந்த நாட்களை நாங்கள் அதாவது புஷ்டியாக இந்த நாட்களை அங்கே இந்த நாட்களை என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ள முடியாது. அதற்கு நாங்கள் தேவனோடு இந்த நாட்களை இருக்கிற வழியிலே தேவனுடைய சித்தத்தின்படிதான் அந்த காரியம் நடக்கிறதை ஒழிய நாங்கள் தேவனை ஆராதிக்க தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இன்னுமா சேரிக்கொண்டிருக்கிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கும் சொல்லி சொன்னால், கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் இந்த மண்ணான சரீரத்தை இந்த நாட்களை என்ன செய்யுமா, இந்த நாட்களிலே அங்கு அதற்குள்ளே வந்து ஒரு பலத்தை கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் மகா பெரியவர் என்று சொல்லி 1 யோவான் 4:4 இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த உலகத்திலே இருக்கிறவன் யார்? இந்த நாட்களே உலகத்திலே இருக்கிறவன் சாத்தான். அப்படியானால் சாத்தானுக்கும் இந்த உலகத்துக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கிறது. நீங்க உலகத்தை திரும்பி பாருங்கள், உலகம் எதை நோக்கி கொண்டு போகிறது? இன்றைக்கு டெக்னாலஜி சொல்லி அப்ப பாருங்கள், எதை கண்டுபிடிக்கலாம், எதை எப்படியான காரியத்தை செய்யலாம், அது மட்டுமல்ல மனுஷரை இந்த நாட்களில் என்ன செய்யலாம், இந்த நாட்களில் அவனை இந்த நாட்களில் எதற்கு அடிமைப்படுத்தலாம் என்ற நோக்கத்தில் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அதனாலதான் இன்றைக்கு ரோபோட்டுகளை கண்டுபிடிக்கிறார்கள். இனி வருங்காலங்களிலே பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதே துவங்கிவிட்டது யுத்தங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் நடக்கிற வேளையிலே மனுஷர்களுடைய உயிர் சேதங்கள் இந்த நாட்களில் இருக்காது. இன்றைய பாருங்கள், இன்றைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கில் ஜனங்கள் இந்த நாட்களை செத்து போனாங்க. என்னத்திலே? யுத்தத்திலே. போர் வீரர்கள் இந்த நாட்களை செத்து போறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், இன்றைய டெக்னாலஜியின் படி பார்க்கிற வழியிலே எல்லாம் இந்த நாட்களே பார்க்கிற வழியிலே அதாவது மனுஷ வீதாசாரம் குறைய இந்த நாட்களே எல்லாம் இந்த நாட்களை பாருங்கள், அந்த ரோபோட்டுகள் மூலமா இந்த நாட்களை அந்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காரியங்கள்லாம் தொடங்கிவிட்டது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இந்த நாட்களில் சில காரியத்தை கேள்விப்பட்டேன். அமெரிக்கா தேசத்தில் நடந்த காரியங்கள் என்னவானால், அந்த நாட்களை பார்க்கிற வழியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு மகாபெரிய குழப்பம் உண்டு இந்த நாட்களில் நடந்தது. அந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த குழப்பத்தின் மத்தியிலே அந்த போலீசார்களோ இந்த நாட்களே அந்த குழப்பத்தை நிறுத்த முடியாமல் இந்த நாட்களே போன வேளையிலேயே அவர்கள் என்ன செய்தார்கள், ரோபோட்டுகள் மூலமா இந்த நாட்களிலே அந்த காரியத்தை மேற்கொண்டார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அதை திடீரென்று சாட்டிஸ்ஃபைடாக முடிக்க இந்த நாட்களிலே அங்கே அந்த ரோபோக்கள் செயல்பட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இன்றைய காலகட்டம் எப்படியாக இருக்கிறது? அறிவு பெருகி தானியேல் சொல்லப்பட்ட பிரகாரம் அங்கே ரோபோட்டுகள் செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய செல்போன்களை எடுத்து பாருங்கள். செல்போன்ல ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு ஆப்ஸை கொடுத்திருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு சொல்லுவாங்க, இந்த ஆப்ஸை நீங்க பதிந்தால்தான் இந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க முடியும். அப்படியான உடனே என்ன செய்கிறோம்? கிளிக் பண்ணி இந்த நாட்களை போன்ல இந்த நாட்களை அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்றோம். டவுன்லோட் பண்ணுகிற வேளையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த நாட்களை எப்படியாக போகிறது, அதற்குள்ள இந்த நாட்களே மறைமுகமாக இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக அந்த நாட்களை அந்த ஆப்ஸ் மூலமா நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை இந்த நாட்களை செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்க பாருங்க, இன்றைக்கு வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜா இருந்தாலும் சரி, அல்லது வாஷ் மிஷினாக இருந்தாலும் சரி, அல்லது டெலிவிஷனாக இருந்தாலும் சரி, அல்ல உங்களோட ஹீட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓன் பண்ணுறதுக்கு இது நாட்களில் வீட்டை வந்து டச் பண்ணி சுவிட்சை போட்டோ காரியங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கிட்டத்தட்ட வெக்கேஷனுக்கு இந்த நாட்களை புறப்பட்டு போகிறீங்க, போனால் அந்த நாட்களை மறுபடியும் திரும்ப வருகிற வேளையிலே வீட்டுக்கு வருவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக நீங்கள்
உங்களோட செல்போன்ல இருந்து ஆப்ஸை ஓன் பண்ணி அந்த ஆப்ஸின் மூலமாய் உங்களுடைய வீட்டில் உள்ள இந்த நாட்களில் பாருங்கள், இந்த நாட்களில் ஹீட்டரை இயக்கி விட்டீங்கன்னா அப்படியே நீங்க வருகிற வழியில கணக்கான வெக்கையாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட அந்த டெக்னாலஜிகள் எல்லாம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இந்த நாட்களை போகிறது அருமையான அன்பு பிள்ளைகளை. ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் காரியங்கள் நடந்தாலும் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவர்களும் எனக்குள்ளே இருக்கிற இயேசு மகா பெரியவர் என்ற நம்பிக்கை இந்த நாட்களிலே நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக இந்த நாட்களிலே யுத்தம் செய்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், இந்த நாட்களில் அடுத்ததாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் இந்த நாட்களிலே வாய்க்காமல் போகும்படி அவர் செய்வார் என்று சொல்லி ஏசாயா 54:17 இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக, நம்முடைய வேலைக்கு எதிராக இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கணவனுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் எது, ஏனென்றால் இது தேவனுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே நமக்கு விரோதமாய் அனுதினம் இந்த நாட்களில் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த வழியில பார்த்தா எப்படி என்று பார்க்கிற வேளையிலே விசுவாசி கூட இன்றைக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதே வழியில இந்த நாட்களை எதிரி எதிர்த்து நிற்கிறான்னு சொன்னா பரவாயில்லை. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் அருமையான கருப்பு. ஏனென்றா பொறாமை, போட்டி நிமித்தம் தான் இன்றைக்கு ஊழியங்களை செய்து கொண்டு இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலதான் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இல்லை, விசுவாசிகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இல்லை, சபைகளுக்குள்ளே பிரிவினையும், சபைகளுக்குள்ளே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே மூர்க்கங்களும் தர்க்கங்களும் பிரச்சனைகளும் இந்த நாட்களை உருவாகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். இன்றைக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காலத்திலே எனக்கு இருந்த அநேக நண்பர்கள் இருந்தார்கள். அப்ப பாருங்கள், அந்த இருந்த அவர்களுடைய கிராமங்களுக்குள்ள போய் இந்த நாட்களை என்ன செய்தேன், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை இந்த நாட்களை சொன்னேன். அந்த முதலாவது சுவிசேஷ கூட்டம் நடக்கிற வழியிலே சொல்லப்பட்ட இடத்திலே சொல்லப்பட்ட அநேகர் வந்தார்கள். வந்து இந்த நாட்களை பார்த்து இந்த நாட்களே நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு போனார்கள். ஆனால் இந்த நாட்களே எதற்காக வந்தார்கள் சொன்னா, நான் போய் சொன்னது நிமித்தம் இந்த நாட்களே அவர்கள் அந்த இடத்திலே வந்தார்கள், அந்த காரியத்தை செய்தார்கள். ஆனால் அதே வேளையிலே அதிலே ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது சுவிசேஷ கூட்டத்தில். ஆனா என்ன நடக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே மற்றவர்கள் இந்த நாட்களை அதுக்கு பின்பாக சற்று பின்னோக்கமாய் போனார்கள். மற்றவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்கள் பாருங்கள், முந்தி ஏதாவது திருமண காரியங்கள் ஏதாவது காரியங்கள் சொன்னால் அவர்கள் இந்த நாட்களே என்னை அழைப்பார்கள், என்னை குடும்பத்தோடு அழைப்பார்கள். நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்ததற்கு பின்பாக சற்று பின்னோக்கமாய் போயிருந்தார்கள். வந்த வேளையிலே இந்த நாட்களை நாங்கள் போய் இந்த நாட்களே ஆண்டத்திலே காண்கிற வேளையிலே கேட்டோம், எதற்காக இப்படியாக இதன்றது இல்லைன்னு கேட்கிற வேளையிலே அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்களே நாங்கள் அழைத்தால் நீங்கள் வருவீர்களோ, ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்த காரியத்தில் இருக்கிறபடினால் வருவீர்களோ என்று சொல்லி இந்த நாட்களே கேட்டார்கள். அதுக்கு நான் சொன்னேன், இந்த நாட்களே அப்படி அல்ல, பாருங்கள், இந்த நாட்களே நாங்கள் நண்பர்களா இருந்தாலும், ஆனா நான் கிறிஸ்தவனா உங்களுடைய அதாவது நான் கிறிஸ்தவனா இருந்தாலும் நீ என்னுடைய நண்பர்களா இருக்கிறபடினால் உங்களுடைய நன்மை தீமைகளுக்குள்ளே இந்த நாட்களே நாங்கள் வருவோம், நீங்கள் பயப்படாமல் அழையுங்கள் என்று சொல்லுகிற வழியிலே அதற்கு பின்பாகத்தான் அவர்கள் திருமண காரியங்களுக்கு அழைப்பார்கள். ஆனால் அழைத்தால் இந்த நாட்களே அவர்களுடைய திருமண காரியங்களில் போய் அவர்களுடைய பிள்ளைகளையும் அதை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிவிட்டு இந்த நாட்களை நாங்கள் வந்து விடுவோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அவர்களுடைய இந்த காரியங்கள் இந்த நாட்களை பங்கு வருவதில்லை, ஆனால் அவர்கள் அழைத்தது நிமித்தம் இந்த நாட்களை காரியங்களை செய்து கொள்வோம். ஏன் இன்றைக்கு சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், தேவனுடைய சாட்சி இந்த நாட்களை அந்த இடத்திலே தெரியப்படுத்த வேண்டும் என்று அருமையான அன்பு பிள்ளைகளை. அதனாலதான் இன்றைக்கும் பார்க்கிற வழியிலே அவர்கள் கண்டால் இந்த நாட்களே அங்கே அன்பாக இந்த நாட்களை கதைத்துக் கொள்ளுவார்கள். ஆனால் எந்த விதமான தீதான காரியங்களையும் இந்த நாட்களை செய்து கொள்ள மாட்டார்கள். அன்றைக்கு கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக இருந்த நண்பர்கள் இன்றைக்கும் இந்த நாட்களை நண்பர்களாக இந்த நாட்களிலே இருக்கிறார்கள். ஏனென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அவர்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறியாமல் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே பொறாமையோ குரோதமோ இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியம் இந்த நாட்களில் இல்லை. இன்றைக்கு நண்பர்களாகவே இந்த நாட்களை காண்கிற வேளையிலே அவர்கள் அந்த ரெஸ்பெக்டை இந்த நாட்களை கொடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ளே ஒரு பிரிவினைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த நாட்களிலே நான் பெருசு நீ பெருசு என்று சொல்லப்படுகிற காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. அதனாலே இன்றைக்கு நாம் பார்க்கிற வேளையிலே தேவனுடைய நாமம் நம்மாலே இந்த நாட்களை தூசிக்கப்படுகிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலே எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் சொல்லி அவர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம் என்று சொல்லி அந்த வார்த்தையில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம்.
அப்படியானால் இது ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், விசுவாசிகளாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுமா இருந்தால், எதற்காக நாங்கள் இந்த நாட்களை கலங்கி கொண்டிருக்கிறோம்? எதற்காக இன்றைக்கு நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம்? ஐயோ இந்த காரியம் நடந்து போச்சு, ஐயோ இந்த காரியம் நடக்க போகுது, ஐயோ இப்படியான காரியம் புரிய போகுது என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன விதமாக ஐயோ ஐயோன்னு சொல்லி இந்த நாட்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப நமக்குள்ள இன்றைக்கு என்ன இருக்கிறது? ஒரு உலகத்தை குறித்து இந்த நாட்களில் ஒரு பயம் இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவரை அறிந்து ஆண்டவரோடு இருக்கிற மனுஷனுக்குள்ள இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறவனுக்குள்ள இந்த நாட்களே உலகத்தை குறித்து பயமே இல்லை. ஐயா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். இந்த பூமியில ஒரு மனுஷன் பிறப்பானா இருந்தால், அந்த பிறக்கிற மனுஷனுக்கு ஒரு மரணம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களே நீண்ட நாட்கள் இந்த பூமியில வாழுவோம் என்று சொல்லி நினைக்கிறோமானால் அது தேவனுடைய சித்தம். சாரி, ஆனாலும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே அதே விதமாகத்தான் இந்த பூமியிலே கூட இந்த நாட்களிலே சில காரியங்களை, சில நியமனங்களை தேவன் இந்த நாட்களிலே அங்கே நியமித்து வைத்துக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் இந்த நாட்களிலே உருவாக்கப்படுகிற எப்படிப்பட்ட ஆயுதங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட செயல்பாடுகளா இருந்தாலும் இந்த நாட்களிலே அவைகள் வாய்க்காமல் போகும். ஏனென்றால் நாங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறது நிமித்தம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இந்த நாட்களை விடுதலை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது, என்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள், என்னோடு இந்த நாட்களில் யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் ஏசாயா 41 இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல் இந்த நாட்களில் எரிச்சல் படுகிற ஜனங்கள் அதே வேளையில இந்த நாட்களிலே பார்க்கிற போலையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கு வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படியாக இருப்பார்களாம்? வெட்கப்பட்டு போவார்கள் என்றது மட்டுமல்ல, நம்மோடு இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணுகிற ஜனங்கள் அங்கே எப்படி என்றால் ஒன்றுமில்லாத இல்பொருளாக இந்த நாட்களை போவார்கள். இது உண்மையான ஒரு வாக்குத்தத்தமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு சிலர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவர்களை அழிக்க வேண்டும், அவருடைய ஊழியங்களை அங்கே இந்த நாட்களில் சிதைக்க வேண்டும், அவள் செய்கிற ஊழியங்களை இந்த நாட்களில் நொறுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் குடும்பத்தை இந்த நாட்களில் நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி திட்டங்கள் போட்டு காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை எப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நினைக்கிறவன் ஒரு தன்னுடைய அதாவது தன்னுடைய காரியத்தில் ஒரு பொருளும் இல்லாதபடி இந்த நாட்களிலே அங்கே அவனை இந்த நாட்களிலே தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ள இந்த நாட்களை தேவன் வல்லவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும், தேவனுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எந்த காரியங்களும் இந்த செயல்பாடுகளையும் இந்த நாட்களை நாங்கள் வைக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். நாங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் நிமித்தம் அந்த ரட்சிப்பை நாங்கள் பரிபூர்ணப்படும்படியாகவும் அந்த ஆண்டவரிடத்திலிருந்து அந்த ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பை இந்த நாட்களிலே நாங்கள் சரியாக இந்த நாட்களிலே பயன்படுத்தி இந்த நாட்களிலே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களிலே போவதற்கு நாங்கள் தயார்பட வேண்டும். இரண்டாவதாக அவருடைய சித்தம் எதுவோ அதை இந்த நாட்களிலே பூமியில வாழுகிற நாட்களே நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை பொல்லாதவர்களுக்கு தப்புவிப்பார், பலவான்களை கைவிக்கு இந்த நாட்களை விடுவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா 15:21. அப்படியானால் பாருங்கள், இங்கே நாங்கள் பொல்லாதவர்களின் கைகளுக்கு இந்த நாட்களில் அங்கே தப்புவிப்பார். ஏனென்றால் வேத வார்த்தை சொல்லுகிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன், அதே வேளையிலே உன் சத்துருக்கள், அதாவது கர்த்தர் என் வழக்காளிகளோடு வழக்காடுவார் என்ற வார்த்தையின்படிதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், எப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியங்கள் வருகிறதோ, பொல்லாங்க செய்ய நினைக்கிற அதாவது ஜனங்களுடைய கிரிகள் இருக்கிறது அல்லவா, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கூட இருந்து இந்த நாட்களை ஆண்டவர் என்ன செய்வாராம், அப்படிப்பட்ட பலவான்களிலே இருந்து இந்த நாட்களை நம்மை தப்புவித்து இந்த நாட்களில் அவருடைய கைகளுக்கு தப்புவித்து நடத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இது கர்த்தருடைய திட்டமும் கர்த்தருடைய சித்தவுமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களில் ஏனென்றால் எனக்கு அதாவது என் முன்னே இந்த நாட்களிலே கோடலானவைகளை இந்த நாட்களிலே அவர் சுவையாக்குற தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கோணல்கள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள், நம்முடைய இந்த நாட்களை பாருங்கள், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற குறைவுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்களை நாங்கள் வாழுகிற வழியிலே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற வழியிலே ஒரு நிறைவானதை அங்கே நாங்கள் காணக்கூடியதாகவும், நிறைவானதை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறதை அங்கே உணரக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளிலே பாருங்கள், இந்த நாட்களை நினைக்கிறோம், இந்த நாட்களை என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே குறைவுகள் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லி இந்த நாட்களை நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம், இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் இந்த நாட்களை நான் சீர்படுத்துவேன், எல்லாவற்றையும் இந்த நாட்களை நான் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் எவர்கள் எனக்கு விரோதமாய் இந்த நாட்களிலே அங்கே கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் என் பட்சத்திலே வருவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை இந்த நாட்களிலே அங்கே ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டு வருகிற அங்கே அதாவது ஒரு கூட்ட ஜனங்களாக இந்த நாட்களில் இருந்தாலும் அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே அவர்கள் என் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், 2 நாளாகம புஸ்தகத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களிலே அங்கே எசேக்கியேல் ராஜா இருந்தார் பாருங்கள். இந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே தேவன் அந்த இடத்திலே அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே விதமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சூழ்ந்து எதிரிகள் இந்த நாட்களிலே இருந்தாலும், நம்மை சூழ்ந்து இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இந்த நாட்களே பாருங்கள், எதிரிகள் நம்மை சூழ்ந்து இந்த நாட்களே வந்து கொண்டு இந்த நாட்களை நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே தீர்மானம் எடுத்தாலும் இந்த நாட்களை பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் வேதம் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்காக இந்த நாட்களிலே யுத்தம் செய்வார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள் வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்காக இந்த நாட்களிலே யுத்தம் செய்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தர், அதனாலே நாங்கள் இன்றைக்கு இந்த நாட்களிலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் இன்றைக்கு நமக்காக இந்த நாட்கள் யுத்தம் செய்ய இந்த நாட்களிலே வல்லவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களிலே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமை அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள் வேதம் சொல்லுகிற காரியம், இந்த 2 நாளாக 20ஆம் அதிகாரத்திலே இந்த இடத்திலே பாருங்கள், தேவனுடைய மனுஷனான இந்த ராஜாவுக்கு எதிராக இந்த நாட்களில் என்ன காரியம் நடக்கிறது. 3 கூட்டத்து ஜனங்கள் இந்த நாட்களில் வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசபாத் மன்னனுக்கு விரோதமாக வருகிற வேளையிலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், யோசபாத் மன்னனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அந்த இடத்திலே அவர் என்ன செய்வது ஏது செய்வது என்று சொல்லி இந்த நாட்களில் தெரியாதபடி மனுஷனுடைய பக்கத்திலே இந்த நாட்களை நான் சாயாமல் என் ஜீவனுள்ள தேவனுடைய பக்கத்திலே இந்த நாட்களை சாய்வோனா இருந்தால் அவர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை ஒரு குழப்பத்திலே இந்த நாட்களில் இருக்கக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் அந்த வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அப்பொழுது அவர் என்ன செய்கிறாராம், ஒரு பயத்தோடு இந்த நாட்களிலே கர்த்தரை தேடுகிறதற்கு அங்கே ஒருமனப்பட்டு இந்த நாட்களில் என்ன செய்கிறாராம், அங்கே ஒரு உபவாசத்தை இந்த நாட்களை கூட்டுகிறார்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். எல்லா ஜனங்களையும் கூட்டி இந்த நாட்களிலே ஒரு உபவாசத்தை இந்த நாட்களில் செய்யும்படியாக இந்த நாட்களிலே அங்கே தீர்மானிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே எப்படி சொல்லி சொன்னால், கர்த்தரிடத்திலே சகாயம் தேட இந்த நாட்களிலே கூடினாராம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அவர் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், தேவனாகிய கர்த்தாவை பரலோகத்திலே இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரே ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது என்று சொல்லி இந்த நாட்களே எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்தின் குடிகளை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த தேசத்தின் குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? அருமையான, அப்ப பாருங்கள், தேவனிடத்திலே நினைப்பு பண்ணுகிறார்கள், நீ செய்த காரியங்கள் ஆண்டவரே, உம்முடைய சந்ததியான அதாவது நீர் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஆபிரகாமுடையக்கு இந்த நாட்கள் தேசத்தை நீர் கொடுக்கவில்லையா
என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் விண்ணப்பம் பண்ணி இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், ஆண்டவரே, நீர் இந்த நாட்களே நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமா இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிக்க எங்களுக்கு பலன் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் எப்படியாக இருக்கிறது சொன்னார் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொன்னால், ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களே அங்கே அவர்கள் வேண்டினார்கள். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார்கள், எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே அங்கே துதிக்கிற வழியிலே பாருங்கள், வேதம் அங்கே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக என் வழக்காளிகளோடு வழக்காடுவார் என்ற சங்கீதம் 35:1 வாசித்த வசனத்தின்படி இங்கே தீர்க்க தரிசனமாக அந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம், யுத்தம் உங்களுடையது அல்ல யோசபாத் மன்னனே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யுத்தம் யாருடையது? யுத்தம் என்னுடையது என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் அந்த இடத்திலே செயற்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் குனிந்து சகல யூதா கோத்திரத்தையும் எருசலேம் குடிகளையும் கர்த்தருக்கு முன்பாக அந்த நாட்களிலே தாழ விழுந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது பாருங்கள், தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு என்ன செய்தார்களாம்? கம்பீரித்து இந்த நாட்களை துதித்தார்களாம். வேறு ஒன்றுமே செய்யவில்லை. வருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தர் எங்களுக்காக வழக்காடிகளோடு வழக்காட வேண்டுமா இருந்தால் அவரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை இந்த நாட்களில் உயர்த்த வேண்டும். வேறு ஒன்றுமே நாங்கள் செய்யக்கூடாது. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் வேதத்திலே எங்கேயும் எடுத்து பாருங்கள், துதித்தார்கள், ஜெயத்தை பெற்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தினாலே இந்த நாட்களை ராட்சியங்களை அசைத்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த நாட்களை வேதத்திலே பார்க்கிற வேளையிலே, ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற வேளையிலே தேவன் ஒவ்வொரு விதமாக இந்த நாட்களை ஜனங்களை நடத்தி வருகிறதை பார்க்கிறோம். அந்நாளுடைய ஜெபத்தின் மூலமாய் அவருடைய நிந்தை இந்த நாட்களை போக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே யோசபாத் மன்னன் கூட்டமாய் சேர்ந்து துதித்ததன் பின்பாக அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், எதிரிகள் அங்கே தங்களுக்குள்ளே இந்த நாட்களை அங்கே விட்டுண்டு விழுந்தார்களாம். அருமையான கர்த்தர் பாருங்கள், அந்த வசனத்தை சொல்லப்படுகிறது, அவர்கள் பாடி துதிக்க தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து அங்கே பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் சேயீர் மலைத்தோரையும் ஒருவருக்கோ விரோதமாக ஒருவரை கர்த்தர் இந்த நாட்களை எழும்ப பண்ணினார். அவர்கள் அங்கே வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் என்னவென்றால், அருமையான அன்பு சகோதரியே, இந்த சங்கமனை தளத்தின் ஊடாக நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், மறு ஒலிபரப்பிலே கேட்க போறீர்கள். இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே எதிரிகள் உங்களை சூழ்ந்திருக்கிறார்களா? உங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், அல்ல அந்த நாட்களில் குடும்பத்தினராக இருக்கலாம். யாரா இருந்தாலும் உங்களுக்கு எதிரிகளாக வந்து உங்களுடைய காரியங்களுக்கு செயல்படுகிறார்களோ, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனப்பா நீ இதை செய்கிறான்னு நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, ஏன் செய்கிறான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மோசே செய்தது போல இந்த நாட்களில் நீங்கள் மௌனமாக இந்த நாட்களில் இருங்கள், அவரை துதியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மோசையை போல் இந்த நாட்களை மௌனமாயிருந்து அவரை துதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு எதிராய் வந்தவர்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிகிறதை உங்களுடைய கண்கள் காணும், செவிகள் கேட்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் இந்த நாட்களை நமக்கு எதிராக செய்து விட்டார்கள் சொல்லி அதற்கு எதிராக நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நம்மோடு நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிற வேளையிலே நம்மோடு தேவன் இருக்கிறார் என்ற உணர்வோடு நீங்கள் நடப்பீர்களாயிருந்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகத்துவமான அற்புதத்தை செய்ய இந்த நாட்களிலே வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், கர்த்தர் என்னை பொல்லாதவர்கள் கைகளுக்கு தப்புவிப்பார், பலவான்களின் கைகளுக்கு இந்த நாட்களிலே விடுவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்த்தோம். அங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தர் என் முன்னே போய் கோணலான வைகளை செவ்வையாக்குவார். எவர்கள் எனக்கு விரோதமாய் அங்கே கூடுகிறார்களோ அவர்கள் என் பட்சத்திலே வருவார். என்னை ஒடுக்கினவர்களுக்கும் அங்கே அசட்டை பண்ணிரோளும் என் காலடியிலே படியும் பணி இந்த நாட்களே தேவன் செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு காலையிலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வழியிலே இதை சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை தாரும், இந்த ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே, இப்படி செய்யும் ஆண்டவரே, அப்படி செய்யும் சொல்லி இந்த நாட்கள் அப்படி இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள்
அப்பத்தை கேட்டா தேவன் கல்லு கொடுக்கிற தேவன் இல்லை. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சகலம் அறிந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் எங்களுடைய ஜெபம் அப்படியாக இருக்க வேண்டும். அதாவது நம்மை அங்கே எதிரிகள் சூழ்ந்து இந்த நாட்களை தாக்காதபடி, இந்த நாட்களே உம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு இந்த நாட்களை ஆண்டவரே இந்த நாட்களே எம்மை இந்த நாட்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய சித்தத்தை நான் செய்யும்படியாக, அந்த சித்தத்திற்கு எந்த விதமான தடைகளும் வராதபடியாக, அந்த ஆண்டவர் நீ எனக்கு தந்திருக்கிற அந்த ஊழிய பாதையிலே எவர்களும் இந்த நாட்களில் அந்த ஊழியங்கள் காரியங்கள் உடைக்காதபடி ஆண்டவர் உடைய ராஜ்யம் கட்டி எழுப்பும்படியாக, முடிவு பரியந்த நானும் என்னுடைய பிள்ளைகள் குடும்பம் இந்த நாட்களே உமக்குள்ளே நிலைத்திருக்கும்படியாக இருந்த கிருபையை செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவரத்திலே ஜபிப்போமா இருந்தால், கர்த்தர் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நமக்காக நம்முடைய வழக்காளிகளோடு அவர் இன்றைக்கு யுத்தம் செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, என்னை ஒடுக்கினவர்களுக்கு அசட்டை பண்ணினவர்களும் என் காலடியிலே இந்த நாட்களே பணியும்படி இந்த நாட்களை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி ஏசாயா 61:14 இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனிடத்திலே இந்த ஒரு விடுதலை வருகிற வேளையிலேயே நம்மை ஒடுக்கினவர்கள் அங்கே இந்த நாட்களை நம்மை அசட்டை பண்ணினவர்கள் என்ன செய்வார்களாம், காலடியில வந்து இந்த நாட்களை பணிந்து கொள்ளுவார்களாம் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லுவார்கள், இன்றைக்கு பாருங்கள், இங்கே வேதத்திலே பாருங்கள், இங்கே வேதத்திலே ஈசாக்கு விதை விதைத்தார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த இடத்துல அந்த காலகட்டத்திலே பாருங்கள் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே அந்த ஈசாக்குடைய விதையிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, பாருங்கள், ஈசாக்கு விதை விதைத்தார், ஆனாலும் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் 100 மடங்கு அறுவடை செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அந்த இடத்திலே எப்படியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கோடு இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக ஈசாக்கு அங்கே துறவுகளை இந்த நாட்களே அங்கே தோண்டி கொண்டே போனார். அப்ப அங்கே தன்னுடைய தகப்பனாருடைய துறவுகளை இந்த நாட்களே அங்கே மறுபடியுமாய் தூர்க்கப்பட்ட துறவுகளை இந்த நாட்களை தோண்டி கொண்டு போகிற வேளையிலே ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த நாட்களை வந்து இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அவர்களுக்கு எதிர்த்து நின்றார்கள் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனாலும் இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை அதை குறித்து அவர்களோடு இந்த நாட்களை அங்கே என்ன செய்தாராம், அங்கே அவர் எந்த விதமான விவாதமும் செய்யவில்லை. அப்ப மறுபடியுமாய் விட்டு மறுபடியுமாய் அடுத்த துறவை இந்த நாட்களை தோண்டுகிறார். இப்படியே தோண்டி கொண்டு போகிற வேளையிலே அவர்கள் தங்களோடு சொல்லுகிற வழியை அவர் விட்டு இந்த நாட்களை போகிறார். ஆனாலும் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கடைசியாக அந்த நாட்களில் ஒரு துறவை தோண்டுகிற வேளையிலே அங்கே அவர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அந்த இடத்துல அந்த நீரூற்றை காணுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் அந்த வாக்குவாதம் பண்ணவும் இல்லை, அந்த இடத்திலே வரவும் இல்லை. ஆனால் முடிவிலே என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர்களே வந்து ஈசாக்கோடு கேட்கிறார்கள், எப்படி என்று சொன்னால், நாங்கள் உங்களோடு இந்த நாட்களில் சேர்ந்திருக்கிறோம், ஏனென்றால் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலேதான் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், என்னை ஒடுக்கினவர்களும் அசட்டை பண்ணுகிறவர் என் காலடியிலே பணியும்படி இந்த நாட்களிலே தேவன் செய்வார். அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே நாங்கள் தேவனோடு எவ்வளவுக்காக இந்த நாட்களில் ஐக்கியப்பட்டு இருக்கிறோமோ, அங்கே தேவனுடைய கரத்தில் இந்த நாட்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செயல்படுகிறோமோ, அந்த வேளையிலே இந்த நாட்களிலே தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களை நம்மோடு கூட இந்த நடத்துகிற வேளையிலே யாரும் நம்மை அங்கே வெறுக்கலாம், யாரும் நம்மை இந்த நாட்களை ஒடுக்கலாம். ஆனாலும் இந்த நாட்களில் ஒரு சம்பவத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த நாட்களில் கடைசியாக நம்மை ஒடுக்கினவர்கள், நம்மை வெறுத்தவர்கள், நம்மை அசட்டை பண்ணினவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து, எப்படியப்பா இப்படி இருக்கிறாயே என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன காரியம் என்று சொன்னால், அதனுடைய காரியம் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் மறுமொழி சொல்லக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் பாருங்கள், சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உறவினர்களே இந்த நாட்களில் நம்மை நிந்திப்பார்கள், நம்முடைய உறவினர்களே நம்மை கேலியாக இந்த நாட்களில் நினைப்பார்கள். நம்மை அறியாதவர்கள் இந்த நாட்களை என்ன செய்வார்கள், நம்மை இந்த நாட்களை பாருங்கள் நமக்கு உரிய மரியாதை கனத்தை இந்த நாட்களை கொடுத்து கொள்வார். ஆனால் நம்முடைய உறவினர்கள் அசட்டையாக இந்த நாட்களை காரியங்களை செய்வார்கள். ஆனாலும் காலங்கள் நேரங்கள் வருகிற வேளையில நாங்கள் அமைதியாக இருப்போமா இருந்தால் தேவன் இந்த நாட்களை என்ன செய்வாராம், அவரை நம்முடைய காலடிக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்போ பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்திருந்தாலும், ஆனால் தேவன் உன்னை அதாவது எதிர்த்தவர்கள், உன்னை அசட்டை பண்ணினவர்கள், உன்னை ஒடுக்கினவர்கள் எல்லாரையும் இந்த நாட்கள் உன்னுடைய காலடியிலே கொண்டு வந்து சேர்ப்பார் உன் ஜீவனுள்ள நாளுக்குள்.
ஆனால் நீ தயங்காமல் கலங்காமல் அவருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? துதித்து கொண்டே இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் இந்த நாட்களில் கூட இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 35:1 பார்க்கிறோம், இந்த நாட்களிலே கர்த்தர் எனக்காக என் வழக்காளிகளோடு என்ன செய்வார்? வழக்காடுவார். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு யார் உங்களுக்கு எதிராக இந்த நாட்களை வழக்குகளை கொண்டு வந்திருக்கிறார்? யார் உங்களுக்கு எதிராக இந்த நாட்களை பிரச்சனைகளை, இந்த நாட்களை பொய்யான வழக்குகள், பொய்யான காரியங்களை கொண்டு வந்திருக்கிறார்? ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உனக்காக உன் வழக்காளிகளோடு யுத்தம் செய்வார், வழக்காடுவார் என்பதை இந்த நாட்கள் இந்த வார்த்தையை நீ விசுவாசிப்பாய் இருந்தால் இன்றைக்கே அந்த வெற்றியை நீ கண்டுகொள்வாய். இப்பொழுது நீ அந்த வெற்றியை கண்டுகொள்வாய். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் சங்கீதம் 35:1 சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களிலே என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு அங்கே யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதே வேளையிலே என்னோடு வழக்காடுகிறவர்களோடு தேவன் இந்த நாட்களிலே வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவரே அறிய தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நான் எல்லாவற்றுக்கும் இனிமேல் நான் மௌனமாய் இருந்து எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே பார்ப்பேன் ஐயா. தேவரின் நீர் நான் எனக்கு அறியாததும் எனக்கு எட்டாதுமான காரியங்களை நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று இந்த நாட்களை நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தைகளோடு அடியேன் உட்பட உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை முற்றுமுழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. தேவரீர் பொறுப்பேற்று வழி நடத்தி கொள்ளும். என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா.